சேலம் வீரபாண்டி தொகுதியில் நடைபெறும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயண நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நீங்க ஆய்வு செய்யணும்னா ஒரு ஆண்டுக்கு முன்பு ஆய்வு செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஆனா தேர்தலுக்கு 2 மாதம் தான் இருக்குது. இப்போது அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க. இந்த நிதியை இவர்கள் சுருட்டுவதற்காகத்தான் இந்த ஆய்வு என்ற போர்வையிலே இன்றைக்கு இந்த நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. எல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தோண்டி எடுத்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், அதிமுகவிலே கூட்டணி இல்லை என்று. திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்திருங்கள். அதிமுக எப்படி கூட்டணி அமையும் என்பதை பொறுத்திருங்கள். என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிராமத்தில் இருந்து வந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி அமையும். பெரும் 234 சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மை இடங்களிலே அதிமுக வென்று, அதிமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்றைய தினம் பத்திரிகையில் பார்க்கிறேன் 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முதலமைச்சர் சொல்லுகிறார். திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டு பத்திரிகையில் வந்த செய்தி நிறைவேற்றிக்கங்களா? இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில வாங்கிய கல்வி கடன் ரத்து என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தலை குறிப்பிட்டாங்க. ரத்து செஞ்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களாமா? சத்தமா சொல்லுங்கம்மா. ரேஷன் கடையில் மாதந்தோறும் சர்க்கரை கூடுதலாக 1 கிலோ கொடுப்பாங்க. கொடுத்தாங்களா? அதைவிட மிகப்பெரிய பொய் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய தாய்மார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்த சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முறையாக சம்பளம் கூட கொடுக்க முடியாத கையிலாகாத அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு மத்திய அரசு தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனையை முன்வைப்பதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி, முதன்மையான கட்சி அதிமுக கட்சி. அதனால நம்முடைய தாய்மார்களுடைய நிலையை கருதி, கிராமப்புற சூழ்நிலை கருதி 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து வந்தோம். நம்முடைய கோரிக்கை ஏற்று இன்றைய தினம் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்திருக்கின்றது. பணி பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பணி செய்து முடிந்து 15 நாட்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் முறையாக போய் சேர வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்மையில் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். செய்தியிலே குறிப்பிட்டார்கள், 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வதாக ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள். திமுக 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்த முடியல. இதனால் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தார்கள். அதுவும் தோல்வியிலே முடிந்து விட்டது. மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை பொய்யை கக்கினாலும் மக்களிடத்தில் ஈடுபடாது. உண்மை ஒருபோதும் உறங்காது. உண்மைதான் வெல்லும். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் சொல்லுவது என்ன? போராட்டத்திலே அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் சொல்வது என்ன? 100 நாள் வேலை திட்டம் ரத்தாகிவிடும் அப்படி என்ற ஒரு தவறான பொய்யான இன்னைக்கு அறிக்கை விட்டு ஆர்ப்பாட்டத்திலே பேசி மக்களை குழப்புகின்ற அரசு தான் இன்றைக்கு அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி அதிக இடங்களை வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே 125 நாட்கள் இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. 180 நாட்களாக உயர்த்தப்படும்.
125 நாள 150 நாளாக உயர்த்தப்படும். சேலம் வீரபாண்டி தொகுதியில் நடைபெறும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயண நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.